Hi guys, hello everyone. Welcome to another video of Ishan Explore with Ishan. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டீமனாலஜி. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செல்த் எலமெண்ட்ஸ் பார்ட் 2. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமோட பேர் வந்து டீமனாலஜி. அண்ட் ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்குது. பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகம் பார்த்துக்கலாம். உள்ள கம்மி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப பளிச்சு அடிக்குது கண்ணிலே ஓகே, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க. இது லேசர் ப்ரொஜெக்டரு, ஸ்பிரிட் புக்கு, அது அவ்வளோதான். உள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம வேறு லைட்டை போடுறது. ஏன்னா லைட்டை போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அது ஏன்னு தெரியல, லைட்டை போட்டால் தான் ஒரு மாதிரி தைரியம் வருது மனசில். இங்கெல்லாம் சமையல்கிட்ட லைட்டை என்னடா மேலே டிம்டி படிக்குது லைட்லாம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய், நானே பாவண்டா லைட்டு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நான் தான் வெளில வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமா? இல்லை இப்போவே போகலாம். என்ன ஆகிட போகுது நம்மளுக்கு? என்ன நம்ம ப்ரோ பிளேயர். நான் எத்தனை கேம் விளாடுகிறேன்னு தெரியுமா? எத்தனை கேம் விளாடி முடிக்காமலே போய்கிறேன் தெரியுமா? அவன் அப்படிப்பட்ட ஆள் நான் தான். ஓகே, இந்த ரைட் ஆன். எவ்வளோ பிடிக்க விட்டா பயத்து வேறு பையன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய்? பயமாகுது. அதான பார்த்தேன், என்னடா ஃபியூஸை எவ்வளோ பிடிக்க விட்டான்டா. சரி வாங்க, நம்ம ஃபியூஸை போய் மறுபடியும் ஆன் பண்ணுவோம். எனக்கு எங்கே ஃபியூஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம போனோம்ல ஒரு ரூம்குள்ளே, அங்கே தான் ஃபியூஸ் இருக்கும். அங்கே ஃபியூஸை போய் ஆன் பண்ணிடலாம். ஆன். இப்போ தாண்டா உயிர் வந்த மாதிரி இருக்குது. நல்லவா, இப்போ நம்ம ஃபியூஸ் ஆன் பண்ணிட்டோம். மறுபடியும் மாதிரி உள்ளே போவே பயமாகுதுங்க. இந்த கேம் அப்படிப்பட்ட கேமு. எப்போ எதை உள்ளே விடுவானுங்கன்னே தெரியாது. ஹண்ட்டை ஆரம்பிச்சிடுவானுங்க, பேய் நம்மளை துரத்துவோம். அந்த மாதிரி நான் நிறைய தடவை மாட்டியிருக்கேன் பேய்கிட்ட. ஒரு தடவை அதான் அப்படியே கண்ணை மறைச்சி நம்ம கொண்டுரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தான் ஆவியாக வந்து உதவி செய்யணும். பேய் இங்கே இருக்குடா, பேய் அங்கே இருக்குடான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். தெர்மோமீட்டர் எடுத்து செக் பண்ணுவோம். இந்த தெர்மோமீட்டரை வச்சு நம்ம எந்த ரூமில் வந்து மைனஸ் டெம்பரேச்சரோ இல்லை ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சரோ இருக்குதுன்னு செக் பண்ணுறோமோ, ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிற இடம் தான் வந்து கோஸ்டோட ஃபேவரட் ரூமு. இது இங்கே மோஸ்ட்லி பாத்ரூமோட தான் நான் கண்டுபிடிப்பேன். இங்கே இந்த சைடு பாத்ரூமில் இருக்கா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் செக் பண்ணிப்போம். சொல்ல முடியாது ஒரே இடத்துலலாம் வைப்பானுங்கன்னு. செக் பண்ணுவோம். நத்திங் இல்லை, பாத்ரூமில் இல்லை போல் இந்த தடவை. இந்த பெட்ரூம் ஷோமி சம் சைன்ஸ் சொல்லு. கம்மி. சூப்பராக காமிக்குது. வாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாகுதுங்க. வெளில போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு மாதிரி பயமாகுது. ஓகே, ஃப்ரீசிங் டெம்ப்ஸ் வரல. ஓகே, போட்டுட்டோம். அடுத்து வேலை என்ன பண்ண போகிறோம்னா, கீழே தூக்கி போட போகிறோம். தெர்மாமீட்டரை தூக்கி போட்டு நம்ம வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கோஸ்ட் ஆர்பில் தெரியுதா பார்க்க போகிறோம். கோஸ்ட் ஆர்பா தெரில. இதில் இந்த கேமராவில் ஏதோ ஒரு புள்ளி மாதிரி நவுந்துதுன்னா இது வந்து கோஸ்ட் ஆர்ப்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கடலில் தெரிஞ்சுதா, அதெல்லாம் விரல் வைக்கிற இடம், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஒன்று நவுரும், ஒரு ஸ்பியர் மாதிரி. அது நவுந்தால் தான் நம்ம வந்து போட்டுக்கலாம். என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லை. அங்கே எதுவும் இருக்கு? இல்லைங்க, அது ஃப்ரேம் தான், ஒன்றும் இல்லை இங்கே கோஸ்ட் ஆர்பில். சரி வாங்க, நம்ம ஹாலில் செக் பண்ணுவோம். ஓகே, ஒன்றும் இல்லை. இங்கே தான் கொஞ்சம் மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. மாதிரி வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து வச்சு, அதுவும் வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஹாலில் எதுவும் இல்லை. உள்ளே போய் பயமாகுது. வெளில விடுங்கடா ஃபஸ்ட்டு. நான் போய் மார்க் பண்ணுறேன். கோஸ்ட் ஆர்பு டிடெக்ட் ஆகலை. கிரேட். அடுத்து வேலை என்னென்னா, லேசர் ப்ரொஜெக்ட் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இஎம்எஃப் ரீடர் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஆரம்பத்துலேயே லெவல் 2 காமிக்குதுங்க. என்ன லெவல் 5 காமிக்குமா பார்ப்போங்க. மாதிரி பயமாகவே இருக்குதுங்க. இந்த கோஸ்ட் ஹண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் ஆகுது. என்னடா பண்ணுவேன் நான்? ஓடு
ஓகே, இங்கே மட்டும் EMF லெவல் 2 வரைக்கும் தான் காட்டுது, லெவல் 5 வரைக்கும் போகலன்றதுதான் இது ஒரு குப்பை தொட்டி. தூக்கி விடுவோம். இப்போது இதுதானுங்க இருக்கிறதுல ரொம்ப மாதிரி பயங்கரமான வேலை. இதை வச்சு பேய்கிட்ட பேச போகிறோம். லைட்டில் ஆஃப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவனே லைட் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டான், ஃபியூஸ் ஆஃப் பண்ணி. சரி, நம்ம அப்படியே டைரெக்டாக போய் பேசிடலாம். பயமாகுதுங்க, என்னங்க பண்ணுறது நான்? உள்ளே போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. மனசை கல்லாக்கி கொண்டு உள்ளே செல்ல ரெடியாக இருக்கிறான் நிஷான்வேல். உள்ளே போவோமா? போவோம். என்ன ஆகிட போதும்? கண்ணை மறைச்சி சாக போதும், அவ்வளோதான் நடக்க போகுது. அவ்வளோதான் என்ன நடக்க போதும்? ஒரு தடவை தோற்றா ஒரு தடவை ஜெயிப்போம், ஒரு தடவை ஜெயிச்சா ஒரு தடவை கண்டிப்பாக தோப்போம். ஓகே, வாங்க நம்ம எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணுவோம். செக். ஹாலில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், ஆனால் எதுவும் இல்லை. ஒரு வழியாக முடிச்சிட்டோம் ஸ்பிரிட் பாக்ஸ் வேலையை. ஸ்பிரிட் பாக்ஸ்லேயும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, அடுத்து என்னன்னா லாஸ்ட்டாக பிளாக் லைட் செக் பண்ணலான்னு இருக்கேன். பிளாக் லைட் எடுப்போம். பிளாக் லைட் வா. ஓகே, பிளாக் லைட் எடுத்துகிறேன். இதர் பாட்டு தாடி இன்வென்டரி இல்லையா? பிளாக் லைட் எடுத்துன்னு உள்ளே போகலாம். இருங்க, நம்மக்கிட்ட நம்ம இந்த லேசர் ப்ரொஜெக்டரில் செக்கே பண்ணுங்க. வாங்க இதில் போய் செக் பண்ணிவிடுவோம். ஏதாவது பேய் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே வந்து எனக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடு. வா. எவன்டா எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டு உள்ட்டினுங்கிற வேண்டே. ஏன்டா எனக்கு இனே வர, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போங்கடா எல்லாம் போகிறண்டா. எவ்வளோ சாமி, நம்ம இங்கேத்தே பார்ப்போங்க. நம்ம கேமராவில் தெரியும். ஒன்றும் இல்லைடா, இங்கே ஒன்றும் இல்லைடா. உள்ளே போகலாம். உள்ளே போய் செக் பண்ணுறோம். மனசை கல்லாக்கி கொண்டு போகலாம். லேசர் ப்ரொஜெக்டர்லேயும் எதுவும் இல்லைன்னு போட்டுடலாம். ஓகே, நம்ம வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்பிரிட் பாக்ஸ்லேயும் பேசலாம். அப்போ வெஸ்பர் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். நம்ம வெஸ்பரை கிளிக் பண்ணிட்டு உள்ளே ஏறிடலாம். ட்ரக்கில் பயமாகுது. உள்ளே போயிடலாம். வாங்க டக்குன்னு ஓடிடலாம். டீம் ட்ரக் இல்லை ஏறிடலாம். அப்போ ஆனால் கேமை முடிச்சிட்டோங்க. வாங்க நம்ம ரிசல்ட்டு கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். டிக் மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பேய் கரெக்டாக கண்டுபிடிச்சனா இல்லையான்னு தெரில. வெஸ்பர்னு போட்டுக்கிறேன். தப்புங்க, நிஜமான பேய் பேன்சியா. நான் வெஸ்பர்னு போட்டுட்ருக்கிறேன். சரி காய்ஸ், பாய். நம்ம வீடியோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு எல்லோரும் நன்றி. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய்.